வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நடக்குமா நடக்காதா என்று சொல்லப்பட்ட நீட் தேர்வு நேற்று நடந்திருக்கிறது. ஏறத்தாழ 90,000 தமிழக மாணவர்கள் அந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு விலக்கு தர வேண்டும் என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. அந்த சட்டம் குடியரசுத் தலைவருக்கே செல்லாமல் முடங்கி நின்றது. தமிழக கட்சிகள் கோரிக்கை வைத்தன, மாணவர்களில் ஒரு பெரும் தரப்பு கோரிக்கை வைத்தது. ஆனால் அந்த தரப்பின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு நீட் நடந்திருக்கிறது. இந்த நீட் தேர்வு நடக்க வாய்ப்பில்லை, விலக்கு பெறுவோம் என்று தமிழக அரசு சொன்னது. ஆனால் தமிழக அரசின் சட்டத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை. தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மாணவர் சேர்க்கை, எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கை என்பது நீட் தேர்வில் கேட்கப்பட்ட 180 கேள்விகளுக்கு அவர்கள் தந்த பதிலின் அடிப்படையில் அமையப் போகிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடந்த தேர்வில் தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் பெரும் அளவில் துன்பப்பட போகிறார்கள் என்று கல்வியாளர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். மாணவர்கள் திண்டாடுவதற்கு காரணம் மத்திய அரசா, மாநில அரசா, +1 நடத்தாமல் +2 மட்டுமே நடத்திய தனியார் பள்ளி நிர்வாகங்களா, பாடத்திட்டம் மாறாமல் போனது காரணமா, யார் காரணம்? விவாதிக்கலாம். நம்மோடு கல்வியாளர்கள் திரு அருள்பிச்சை, திரு நெடுஞ்செழியன், பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் திரு பாலு, பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஸ்ரீனிவாசன். வணக்கம். திரு அருள்பிச்சை, மாணவர்கள் திண்டாடுவதற்கு யார் காரணம்? பொறுப்பை அறியாத அரசும் அரசியல்வாதிகளும் தங்களுடைய நிலைமையை உணராத பொதுமக்களும் தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அரசியல்வாதிகள் எதற்காக இதை கொண்டு வருகிறோம் என்பதை தெளிவாக சொல்லாமல் ஏதோ ஒரு தகுதி அடிப்படையிலே நாங்கள் மாணவர்களை தேர்க்கப் போகிறோம் என்ற ஒரு போலியான அல்லது தன்னால் நினைத்து கொண்ட ஒரு எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு தேர்வை வைத்து இந்தியாவிற்கான மாணவர்களுக்காக இதை நடத்தவில்லை. மேற்பட்ட அல்லது வசதி வாய்ப்பு படைத்த வாய்ப்பு உள்ளவர்களுக்காக மட்டும் நடத்தப்பட்ட ஒரு தேர்வாகத்தான் இதை கருதுகிறேன். அல்ல, இந்தியாவில் உள்ள பொது மாணவர்களுக்காக ஒரு அடிப்படை தகுதி அடிப்படையிலே நடத்தப்பட்ட தேர்வு அல்ல. நீங்கள் கவனித்தீர்களானால் இந்தியாவிலே பள்ளி கல்வி ஒரு அடிப்படை தகுதியிலே நடத்தப்படவில்லை. எங்குமே இதுதான் தகுதி என்பதல்லாமல் சிலர் வாய்ப்பு உள்ளவர்கள் பெரிய சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்ட் என்பார்கள், அல்லது சிலர் யுனைடெட் கிங்டமுக்காக உள்ள ஸ்டாண்டர்ட் என்பார்கள், அல்லது மெட்ரிகுலேஷன் என்பார்கள், அல்லது ஸ்டேட் போர்டு என்பார்கள். இதில் எதுலேயுமே மினிமம் ஸ்டாண்டர்ட் என்ற ஒன்றை யாருமே ஒரு அடிப்படையாக கொள்ளவில்லை. அப்படி நீங்கள் நுழைவுத் தேர்வை வைக்க வேண்டுமென்றால் எந்த அடிப்படை தகுதி உங்களுக்கு குறிக்கப்படுகின்றதோ அந்த அடிப்படையில் தான் தேர்வு வைத்திருக்க வேண்டும். இல்லாமல் மிகவும் தகுதியானது என்று கருதப்படுகின்ற சிபிஎஸ்இ முறையிலே நீங்கள் ஒரு நுழைவுத் தேர்வை வைப்பது என்பது இந்த மாணவர்களுக்கு, குறிப்பாக தமிழகத்தின் மாணவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநீதி என்பதைத்தான் நாங்கள் கருதுகின்றோம். ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய வாதம். திரு நெடுஞ்செழியன், சிபிஎஸ்இ பாடத்திட்டம் என்பது மத்திய அரசாங்கத்தில் ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள், அதற்கான பாடத்திட்டம். தமிழ்நாட்டு மாணவர்கள் அல்லது இன்னொரு மாநில மாணவர்களுக்கான பாடத்திட்டம்ன்றது அந்த வயதில் 12 வயதில் ஒரு மாணவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கணிதத்தில் 17 வயதில் ஒரு மாணவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத அடிப்படையாக வைத்திருக்கக்கூடியது நம்முடைய பாடத்திட்டம். ஒரு பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்காம, அதற்கான அவகாசத்தையே தராம, நீட் இருக்குமா இருக்காதான்னு சொல்ல முடியாமல், +2 இந்த ஆண்டு எழுதிய மாணவர்கள், மெடிக்கலுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இது மாதிரியான ஒரு துயரமான ஆண்டு இன்னொன்று இருக்குன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டில் எல்லோரும் விளையாடி இருக்கிறார்கள். நீதிமன்றம் கட்டாயம்னு சொல்லிடுச்சு, மத்திய அரசு கைவிரிச்சிருச்சு, மாநில அரசு ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு வாக்குறுதியை தந்தது, நீட் இருக்காதுன்னு சட்டம் போட்டாங்க, நீட் வந்தது. இப்போ இந்த திண்டாட்டத்திற்கு யார் காரணம் உங்கள் பார்வை? இல்லை, மிஸ்டர் கைலாஷ் சத்யார்த்தி நோபல் லாரைட் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, அதனால் யாரும் குழந்தைங்களை பற்றி கவலைப்படுறது இல்லைங்கிறது தான் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எந்த அரசு வந்தாலும் குழந்தைங்களோட எதிர்காலத்தை பற்றியோ நம்ம இன்றைக்கி எல்லாத்துக்கும் நம்ம பேசணும். நம்ம இந்தியா தான் யங்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்குது, நாங்கள் தான் வேர்ல்ட் கேபிட்டல் அப்படிலாம் பேசுகிற வழிய இந்த குழந்தைகள் அடுத்த ஒரு தலைமுறையினர் உலக அளவில் போட்டிடுறதுக்கு ஒரு பேசிக்கலி ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்குறோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பட் இதில் நிறைய குழப்பங்களுக்கு காரணம் பேசிக்கலி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிபிஎஸ்இ அப்படிங்கிறது எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி.
2005 இதே குழப்பங்கள் வந்து ப்ரொஃபசர் யஷ்பால் வந்து நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக 42 போர்டுக்கும் யூனிஃபார்ம் சிலபஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் +1 +2 சொல்லித்தரோம், ஆந்திராவில் மகாராஷ்டிராலெல்லாம் ஜூனியர் காலேஜ் அப்படின்ட்டு. அதனால வந்து இந்த செகண்டரி எஜுகேஷன் ஆர் டெர்ஷியரி எஜுகேஷன் இந்தியா ஃபுல்லாக யூனிஃபார்ம் சிலபஸ் தான். நீட்டை தமிழ்நாடு அணுகுன விதம், தமிழ்நாட்டு மாணவர்கள் இல்லை, தமிழ்நாடு வந்து அரசு பண்ணது மிக மிக தவறு. பிகாஸ் சென்ற ஆண்டு நீங்கள் வந்து காலக்கெடு வாங்கும் போதே நான் வந்து 2 ஆண்டு இல்லை 3 ஆண்டு எங்களுக்கு வந்து நாங்கள் 11th சொல்லித்தரல, 11th போர்ஷனை வந்து நாங்கள் இது பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் வாங்கியிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமைகளுக்கு வந்து நம்ம பாதிக்க உள்ள எதிர்பாராத தருணத்துல திடீர்னு அடிச்சது மாதிரி இல்லை இது. ஆமாம், இது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி இன்னைக்கு வந்து நிறைய நம்ம அப்ளிகேஷன் முடிகிற நாள் முன்னாள் வரைக்கும் நம்ம நீட்டுக்கு வந்து வராதுன்னு சொல்லிட்டு அண்ட் அப்ளிகேஷன் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து நம்ம வந்து நம்ம மாணவர்கள் தமிழக மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தமிழக அரசு கொடுக்கறது வந்து இது எந்த வகையிலும் எந்த அடிப்படையில் தயாரானாங்க, யார் அவங்கள தயார்படுத்தினாங்க, என்ன பாடத்திட்டத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க புதுசா, அப்படி எந்த வெளிப்படையான அறிவிப்புகள் எதுவுமே இல்லையே. எதுவுமே கிடையாது. பட் இதுல மாணவர்கள் வந்து மிக மிக வந்து குறிப்பாக கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள், ஏன்னா இதுல வந்து அரசு வந்து என்ன தவறி விட்டாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் காஸ்ட், நான் வந்து ஆக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1400 ரூபா ஒரு கிராமத்தில் படிக்கக்கூடிய பையன், அது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் ஓபிசி கேட்டகரிலாம் 1400 ரூபா இருந்தால் அவன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே வந்திருக்க மாட்டான். ரெண்டாவது, அந்த பையன் வந்து ஒரு கிராமத்தில் தமிழகத்தின் ஒரு கடைக்கோடி கிராமத்துலேருந்து அவன் சென்டர் வந்து அது ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும்னா அவன் ட்ராவல் பண்ணி வரணும். அங்கே தங்குறதுக்கு அவனுக்கு இடவசதி கிடையாது. எங்கே ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டில் குளிச்சுட்டு அவன் சென்டருக்கு ஓடணும்னா அந்த ஊரும் தெரியாது. 100 கிலோமீட்டர் 100க்கும் மேலே ஒசூரில் இருக்கக்கூடிய மாணவன் சேலத்துக்கு வரணும், ஆமா எல்லாமே வேலூருக்கு வரணும், ராமநாதபுரத்துக்கு பக்கம் ராமேஸ்வரம் தொண்டியில் இருக்கக்கூடிய மாணவன் திருச்சிக்கோ மதுரைக்கோ போகணும், வேதாரண்யத்தில் இருக்கக்கூடியவங்க திருச்சிக்கு வரணும். ஆமா, அது மாதிரி கோத்தகிரி பின்னாடி இருந்தீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர் வரதுக்கே உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ மெயினாக என்னன்னா இந்த மாதிரி வந்து ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியா ஃபுல்லாவுமே அவங்க வந்து ப்ராப்பராக வந்து எதுவுமே ஒரு திட்டம் இல்லை. மத்திய அரசு சிபிஎஸ்சியுமே சரி. இப்போ நீங்கள் வந்து அப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ கிராமப்புற மாணவர்கள் இந்த கட்டணத்துக்காண்டி அவன் அப்ளிகேஷனே போடாமல் அவனுக்கு கட்டணம் சிக்கலா, கட்டணம்ன்றது அடுத்த கட்டம். அதாவது நான் தேர்வை ஏற்றுக்கொள்றேன், தேர்வுக்கு தயாராயிருக்கேன், அதை நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்றவனுக்கு தான் பணம். அது வந்து ஒரு செக்ஷனுக்கு. இப்ப கட்டணம் பிரச்சனையா இல்ல தேர்வே பிரச்சனையா? தேர்வு அணுகுன விதம் பிரச்சனை, அணுகுன விதம் தான். ஏன்னா நீங்க ஒரு போட்டி தேர்வு இல்லாம நம்ம இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணவே முடியாது. வேற எதுவும் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் வந்து இப்ப நீங்க +2 மதிப்பெண்கள் அப்படின்னா நம்ம 11th சொல்லி தராம இந்தியா முழுக்க ஒரு தேர்வுன்னு ஏன் வைக்கிறீங்க? ஒரு மாநிலத்துல அவங்கவுங்க நடத்தக்கூடிய அந்த மாநில அரசுகள் கல்லூரிகள் நடத்துறாங்க, அவங்க பாடத்திட்டத்தின் பேர்ல ஒரு பரீட்சை நடத்தி அவங்க அட்மிஷன் போட்டு போறாங்க. இல்ல அப்படி அதுல எதுக்கு ஒரு இந்தியா முழுக்க ஒரு தேர்வு? இல்லை, இப்போ நீங்கள் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து இப்போ ஒரு மாணவர் எந்த கல்லூரியில் எந்த ஆண்டு சேருகிறார், இவர் தான் 5 ஆண்டுகள் கழித்து இவருக்கு தான் வந்து எம்சிஐலேருந்து நம்பர் கொடுக்குறாங்களா, இவர் வேற ஒரு மாநிலத்தில் போய் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவருக்கு இந்த ஒரு யூனிஃபார்மிட்டி, ஏன்னா இந்த ஆர்கிடெக்சருக்கு இதே பிரச்சனை 2006 இருக்கும்போது நாட்டாங்கிற ஒரு டெஸ்ட் கொண்டு வந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் 10 வருஷமா வந்து ஆர்கிடெக்சர் ஒரு பிரச்சனை இல்லாமல் போகுது. ஏன்னா இப்போ என்ன பிரச்சனை வச்சு தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் இப்போ வெளிநாடுகளுக்கு போய் அதிகம் படிக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம். பிஜி சீட் வந்து எய்ம்ஸில் போய் எடுக்கிற கெப்பாசிட்டி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. இதில் எந்த வகையில் இன்ஃபீரியர் ஆகிட்டாங்க? எதுக்கு அவங்க எம்சிஐ வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குற பாடியா இல்லை இதைத்தான் வச்சு நடத்தணுன்ற ஒரு அந்த அளவுக்கு அது எம்சிஐ யார் எம்பவர் பண்ணியிருக்காங்க? இல்லை இன்றைக்கி நிறைய இஷ்யூஸுங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொரு கமிட்டிலையும் ரிவ்யூ பண்ணும்போது ஒரு கல்லூரி வந்து இப்போ நீங்கள் வந்து 100 பேர் தான் எடுக்கணும் அப்படின்னா அந்த கல்லூரி 110 பேர் எடுக்கிறாங்களா 120 பேர் எடுக்கிறாங்களாங்கிறது வந்து எம்சிஐ வந்து அது ரெகுலேட்டரி. அது ஒரு கல்லூரி மெடிக்கல் காலேஜ் எப்படி நடத்தணுன்றதுக்கு அவங்க சொல்லலாம், ஆனால் மெடிக்கல் அட்மிஷன் எப்படி நடக்கணும், +2ல என்ன பாடம் நடத்தணுன்றது எம்சிஐ எப்படி தீர்மானிக்க முடியும்? இல்லை +2ல பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இவங்க என்ன நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் இந்தியா ஃபுல்லாக யூனிஃபார்ம் சிலபஸ் தான், அதுலேருந்து தான் கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த போட்டித் தேர்வுங்கிறது வந்து அகில இந்திய தேர்வு, அதாவது ஒரு தேர்வு இருந்தால் தான் நம்ம அடுத்த லெவல் வந்து நேஷனல் லெவலுக்கு. சரி, நீங்கள் நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துருப்பீங்க, என்ன அவங்க சொன்னாங்க, மாணவர்கள் எதை எதிர்கொண்டாங்க? இல்லை மாணவர்களுக்கு வந்து பள்ளியில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய குற்றமாக நான் பார்க்குறது மாணவர் மேலே தப்பு இல்லை, சிலபஸ் மேலே தப்பு இல்லை. இந்த சிலபஸை வந்து மாணவர் புரிந்து கொள்ளக்கூடிய அணுகுமுறையை சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்கள் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் தமிழகத்தில் மிகப்பெரிய வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம். சரி, திருபாலு உங்கள் பார்வை இதில் என்ன? இந்த பிரச்சனையில் நீங்கள் யார் இதற்கு காரணம் அப்படிங்கிற கேள்வியில் தவிக்க விட்டுருக்காங்க, திண்டாட விட்டுருக்காங்க. யாருக்கது யார் அப்படின்னு சொல்லும்போது அரசியல்வாதி, அரசு, பொதுமக்கள்னு ஐயா சொன்னார். நான் இந்த பிரச்சனையில் முதல் குற்றவாளியாக உச்சநீதிமன்றத்தை தான் சொல்வேன். ஏனென்று சொன்னால் நீட் தேவையா இல்லையா என்ற ஒரு பிரச்சனை எழுந்து அது தேவையில்லை என்று முடிவெடுக்கப்பட்டதற்கு பிறகு அதற்கு மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கை மீண்டும் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவசரமாக ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டியதை போன்று பல துறைகள் பல பிரிவுகள் இதையெல்லாம் எதை பற்றியும் கவனிக்காமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற வகையில் கடந்த ஆண்டு தேர்வு முடித்து தேர்வுக்கு பிறகு
அவருடைய அவருடைய இல்ல, அரசாங்கங்கள் இல்ல, பலவீனமாயிட்டதுனால இல்ல, உச்சநீதிமன்றம் ரூல் பண்ணுதா? நான் சொல்லிடுறேன். அந்த காத்திருந்த வேளையில் கடந்த ஆண்டு மாணவர்களுக்கு ஏற்பட்ட நிலையும் இந்த ஆண்டு தமிழக அரசு இது இல்லை என்று ஒரு முடிவெடுத்து சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு நமக்கு நடக்குமா இல்லையா என்ற சூழல் இருந்த போதும் இந்த 2 ஆண்டுகளும் இந்த மாணவர்கள் பட்ட வேதனையும் இவர்கள் பட்ட மன உளைச்சலுக்கும் நாம் எந்த விதத்திலும் ஈடு செய்யவே முடியாது. நீங்கள் எத்தனை விதமான முன்னேற்றத்திற்கான விஷயமாகவும் பொதுப்படையாக்குவது என்ற அடிப்படையிலும் எந்த காரணத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை பயன்படுத்துகின்ற போது ஒரு இயற்கை நீதியை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த பிரிவு இந்த விதி அவருக்கு பொருந்தக்கூடிய வகையில் அவன் தயாராகி இருக்கிறானா, அவனுக்கு முன்கூட்டியே அது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா, இந்த கொஸ்டின் பேப்பர் அவனுக்கு கொடுக்கறமே இந்த பாடத்தை அவன் படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? எதுவுமே இல்லை. அதாவது நீங்கள் எல்லோரும் பார்க்கிறீர்கள் இதை பொதுப்படை என்று. நாங்கள் சொல்றோம் சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களுடைய கேள்விகள் தான் 97% வருகிறது. நான் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய 3% சொல்றோம். கிராமப்புற மாணவர்களை பற்றி யார் சிந்தித்தது? ஏழை எளிய மாணவர்களை பற்றி எந்த பிரிவு, எந்த துறை, எந்த அறிஞர்கள், எந்த சமூக ஆர்வலர்கள் யோசித்தார்கள்? இல்ல, மாணவர்களுக்கு ஒரு கான்ஃபிளிக்டிங் சிக்னல்ஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. முன்னுக்கு பின் முரணான தகவல். நீட் யதார்த்தம், நீட் உறுதி அப்படின்னு இதே மன்றத்தில் திரு நெடுஞ்செழியன் அமர்ந்திருந்த ஒரு அமர்வுல நாங்க பேசணும். இதுல நீதிமன்றம் விலக்கு தரப்போறது மாதிரி தெரியல, சுப்ரீம் கோர்ட் இதுல பின்வாங்கிறது மாதிரி தெரியல. தமிழ்நாட்டில் நாம் ஏதோ பேசிட்டு இருக்கோம், அது நடக்குமான்னு தெரியல, அதுக்கு மத்திய அரசு இணங்குமான்னு தெரியல. எனவே நீட் யதார்த்தம்னு நாங்கள் பேசணும். இதுல தமிழக அரசு நீட் வேண்டாம்னு ஒரு சட்டம் போடுறது, அதற்கு பிறகு அதுக்கு நாங்கள் போய் மத்திய அரசிடம் சொல்லி வலியுறுத்தி எடுத்து சொல்லி அதற்கு சம்மதம் பெற்று வந்துருவோம்னு சொல்லி அமைச்சர்கள் போனது வந்தது. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு புறத்தில் நீட் நடக்க தொடங்கிடுச்சு. இந்த மாணவர்களுக்கு ஒரு பக்கம் பரீட்சை இருக்கு, நீ தயாராக நாங்கள் பாடம் நடத்தணுமோ நடத்தலையோ, உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் என்னவோ பண்ணிக்கங்கன்னு அவங்களுக்காக சொல்லியிருக்கணும். அதையும் சொல்லாமல் தேர்வே இருக்காதுன்னு சொல்லிட்டு தேர்வு யதார்த்தமான பிறகு அதுக்கு இதுவரையிலும் அரசின் சார்பில் எந்த குறிப்பும் இல்லை. அதை தான் சொல்றேன். முதல்ல இந்த நீட்டுக்கு எதிராக தமிழக அரசு எடுத்த சட்டம், அவர்கள் செய்த நடவடிக்கைகள் அது வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அதை நிலைப்படுத்துவதற்கு, அதை உறுதி செய்வதற்கான தமிழக அரசினுடைய நிலைப்பாடு எதுவும் இல்லை. இதை தாண்டி இந்த மாணவர்கள் தேர்வு எழுகின்ற பொழுது நீங்கள் சொல்றதை போன்று நாம் எழுத போறோமா இல்லையா, உண்டா என்னவென்றே தெரியாத ஒரு இருட்டறையில் மாணவர்களை வைத்திருந்ததை போன்ற ஒரு நிலைமை, இதை மன்னிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் எல்லா கட்சிகளும், எனக்கு என்ன தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் மீது அரசியல் இயக்கங்கள், சமூக இயக்கங்கள்னா ஒரு அறிக்கை அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம், அதை கடந்து இது ஒரு பிரச்சனையாகவே மாறல. நீங்க சரியா சொல்றீங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகளை பற்றி பேசுறோம். எதிர்கால இந்தியா, எதிர்கால யுகம் என்று சொல்லக்கூடிய நாம் இன்றைக்கு ஒரு Facebookல கூட ஒரு பதிவு பார்த்தேன். மாட்டை பத்தி கவலைப்பட்ட அளவுக்கு மாணவர்களை பத்தி கவலைப்படுறதுக்கு நம்ம சமூகம் மறந்துருச்சு. இல்ல நான் கூட ஒரு நண்பர்கிட்ட அதுதான் விவாதித்தேன். என்ன சொன்னா, நாம் சொல்லி இருக்கக்கூடிய அழுத்தமும் நாம் சொல்லக்கூடிய விஷயமும் ஏதோ பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று என்ற வகையிலே சொல்லுகிற மொழிய ஏதாவது ஒரு வகையில் உச்சநீதிமன்றத்தையோ அல்லது மத்திய அரசையோ தமிழக அரசையோ நிர்பந்தித்திருக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நாம் உருவாக்கி இருக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவ படிப்பை படிக்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு பறிபோகிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அநீதி. எனக்கு அந்த அறிவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை, ஆனால் நான் எல்லா விதத்திலும் தயாராக இருக்கிறேன். நான் எங்கே செல்ல வேண்டும், எந்த பாடத்தை எழுத வேண்டும், எந்த தேர்வை எழுத வேண்டும், எந்த அறையிலே உட்கார்ந்து எழுத வேண்டும், எந்த சட்டை போட்டு எழுத வேண்டும், இன்னைக்கு நடந்த கொடுமை, நேற்று நடந்த கொடுமை, இது எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. எனவே மாணவர்களுடைய மனநிலையை அப்படியே புழிந்து சுக்குநூறாக அவருடைய எதிர்காலத்தை, நம்பிக்கையை உடைத்தெறிந்திருக்கிறார்கள். திரு சீனிவாசன், ஒரு பரபரப்புக்கும் சர்ச்சைக்கும் மத்தியில சிபிஎஸ்இ சார்பில் நீட் தேர்வு நடந்திருக்கு. இப்ப நீட்ல தமிழ்நாட்டில் 90,000 மாணவர்கள் எழுதியிருக்கிறாங்க. 10,000 பேர் சிபிஎஸ்இ மாணவர்கள், 80,000 பேர் தமிழக பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள். இதுல ப்ரோரேட்டா பேசிஸ் வரப்போறதில்லை, +2 மதிப்பெண்ணை கணக்கில் எடுத்துக்கொள்ள போவதில்லை அப்படின்னு எம்பிபிஎஸ் தேர்வு நடக்கிற போது, மாணவர் சேர்க்கை நடக்கிறப்ப இருக்கக்கூடிய 3000 சொச்சம் இடங்களில் இப்ப இருக்கக்கூடிய நிலவரத்தின் படி பார்த்தா ஏறத்தாழ 70% 80% இடங்களை சிபிஎஸ்இ மாணவர்கள் அப்படியே எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் கல்வியாளர்கள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழல்ல ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த ஒரு திண்டாட்டத்துக்கு யார் காரணம்னு நீங்க சொல்வீங்க?
ஆரம்பத்திலிருந்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலை நீட் தேர்வுக்கு ஆதரவான ஒரு நிலைதான். இன்னும் சொல்ல போனால் நீட் தேர்வு பற்றின விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில வந்த விஷயம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னதா காங்கிரஸ் ஆட்சியிலேயே இந்த நீட் தேர்வுக்கான விஷயங்கள் வந்துவிட்டன. அப்போது எடுக்கப்பட்ட கேபினெட்டில் எடுக்கப்பட்ட இந்த நீட் தேர்வுக்கான முடிவில் திமுகவினுடைய அழகிரி அவர்களும் கூட அந்த கேபினெட் உறுப்பினராக இருந்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட முடிவு தான் இந்த முடிவு. இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வரக்கூடிய முடிவு. அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்கிறது என்பதுதான். சென்ற ஆண்டு தமிழக அரசு இதுக்கு விதிவிலக்கு கோரியது. அந்த விதிவிலக்கை நீதிமன்றமும் மத்திய அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டது. இந்த ஆண்டை பொறுத்தவரை ஆரம்பத்தில் இருந்தே பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய அரசும் இந்த ஆண்டு நீட் தேர்வு இந்தியா முழுக்க நடக்கும் என்று சொல்லி இருக்கிறோம். மாநில அரசாங்கம் தேவையில்லாமல் தமிழக மாணவர்களை திசை திருப்புவதற்காக அல்லது அவர்களை அறியாமல் வைத்திருப்பதற்காக இந்த வருஷம் நடக்காது, நாங்க மசோதா போடுறோம் என்று சொன்னாங்க. அவர்கள் அதை உரிய முறையில் மத்திய அரசாங்கத்திடம் எந்த அளவு எடுத்து சொன்னார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட ஒரு மாதத்திற்கு முன்னால தமிழகத்திற்கு வந்த சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா அவர்கள் இந்த ஆண்டு தமிழகத்தில் நீட் தேர்வு நடக்கும் என்பதை சென்னையில் நடந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால இது அவங்களுக்கு தெரியாது என்று சொல்வதில் எனக்கு ஏற்புடைமை இல்லை என்றுதான் நான் சொல்லுகின்றேன். இந்த இடத்துல நான் குறுக்கிட அது மாத்திரமல்ல, கிராமப்புற மாணவர்களுக்கு இதுல ஒன்று நீங்க தொடர்ந்து சொல்லலாம். ஒன்று, இந்த நீட் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்தது. அப்போ தீர்ப்பு வந்தது. தீர்ப்புல ஒரு நீதிபதி டிசைன் பண்ணாரு. ஆனால் ரிவ்யூ இந்த நீட் வேண்டும் என்று மறு ஆய்வுக்கு சென்றது காங்கிரஸா பிஜேபி அரசா? அதை நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிந்த வரையிலும் மறு ஆய்வு இந்த நீட் தேவை என்று மறு ஆய்வுக்கு சென்றது பாரதிய ஜனதா கட்சியின் அரசு. பாரதிய ஜனதா கட்சியின் அரசு. அதை நீங்க மறுக்கிறதா இருந்தா நீங்க ஆதாரபூர்வமா மறுக்கலாம். இரண்டாவது, ஜனதா கட்சிக்கு இதுல உடன்பாடு என்று தான் நான் சொல்றேன். இல்ல நீங்க காங்கிரஸ் சொல்றதுனால சொல்றேன். காங்கிரஸ் காலத்தில் இட்ஸ் நாட் a mandatory one. ஆனால் அதுல 3 நீதிபதிகள்ல ஒருவர் டிசென்டிங்கா இருந்த நீதிபதி மேல உட்கார்ந்த நிலையில ரிவ்யூவுக்கு எடுத்து சென்றது பாரதிய ஜனதா கட்சியின் அரசா காங்கிரஸ் அரசா? ஒன்று. இரண்டாவது, நீட்டுக்கு தமிழ்நாட்டில இருந்து நாங்க ஆதரவு அப்படின்னு கொள்கை அளவில் நீங்க சொன்னாலும் தமிழ்நாட்டு சட்டசபையில தீர்மானம் போட்ட அன்னைக்கு என்ன சொன்னாங்க? அமைச்சர்கள் சென்ற அன்றைக்கு என்ன சொன்னாங்க? நட்டா வந்தார் சொன்னார், அதை மறுக்கல. ஆனால் அதற்கு முன்பே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தினந்தோறும் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய தலைவர்கள், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் மாணவர்களை குழப்புகிறார்கள். நீதிமன்றம் சொல்லி இருக்கு, சட்டம் இருக்கு, நீட் நிச்சயம் நடக்கும், மாணவர்கள் தயாராகுங்க அப்படின்ற விஷயத்தை தெல்ல தெளிவாக 2 மாதங்கள்ல எந்த அளவுக்கு சொன்னார்கள் அப்படின்றது ஒரு கேள்வி. அது உங்களுக்கே விட்டுறேன். மூன்றாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு நீங்க நீட்டுக்கு ஆதரவுன்றதுனால நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழக அரசு நடத்துகிற கல்லூரிக்கு யாரை சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும்னு சிபிஎஸ்இயோ எம்சிஐயோ அல்லது மத்திய அரசோ முடிவு பண்றது என்ன நியாயம்? இல்ல, இப்போ நீங்க 3 முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இது நீட்டு தேர்வு மாணவர்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி மாதிரி இதுவும் கடினமான கேள்வி என்று தான் நினைக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் நீட்டுக்கு ஆதரவு தான். காங்கிரஸ் காலத்துல இதற்கான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கலாம். அடுத்த கேள்வி ஈஸியா கேளுங்க. அதனால பிஜேபி ஆதரவு தான் அந்த நிலைக்கு. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் எந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் எங்கள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உட்பட நீட்டு தேர்வு நடக்காது, அதற்காக தமிழக பிஜேபி முயற்சி செய்யும் என்று மாணவர்களை நாங்கள் திசை திருப்பல. இன்னும் சொல்ல போனால் எங்கள் அமைச்சர் அவர்களுடைய பல பத்திரிகையாளர் சந்திப்புல நீட்டு தேர்வு நடக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் இதற்காக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் கூட நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் இப்படி தமிழக மாணவர்கள் நீட்டு தேர்வு எழுத முடியாதுன்னு தமிழ்நாடு அரசாங்கம் கோர்ட்ல சொல்றீங்களே, உங்களுக்கு இது அவமானமாக தெரியவில்லையா என்ற கேள்வி எழுப்பி இருக்கிறார் நீதியரசர் அவர்கள். அதனால பாரதிய ஜனதா கட்சி நீட்டு தேர்வை தமிழக மாணவர்கள் எழுத முடியாது என்று சொன்னால் அது அகில இந்திய அளவில் தமிழக மாணவர்களுக்கு தமிழக அரசாங்கம் செய்கிற அவமானம் என்று கருதுகிறோம். பீகார் மாதிரி, சத்தீஸ்கர் மாதிரி பின்தங்கிய மாநிலங்களில் கூட நீட்டு தேர்வு எழுதுவதற்கு தயாராக மாணவர்கள் இருக்கும்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாம் சொல்லிக் கொள்கிறோமே, அந்த மாணவர்கள் தயங்கினார்கள் என்று சொன்னால் இது இந்த தமிழக மாணவர்கள் தமிழகத்தினுடைய கல்விக்கு விடப்பட்ட ஒரு பெரிய சவால் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறது. அதனால தொடர்ந்து நாங்கள் நீட்ல ஆதரிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நட்டா அவர்கள், பாலு அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். கிராமப்புற மாணவர்களுக்கான வாய்ப்பு பறிபோகிறது என்ற கருத்தை பதிவு செய்தார். நானும் அதை வரவேற்கின்றேன். ஆனால் நட்டா அவர்கள் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு என்று ஒரு இடஒதுக்கீடை வச்சுக்கங்கன்னு தான் சொன்னார். அவர் நீட்டு தேர்வை நடத்தணும், நீட்டு தேர்வு அடிப்படையில் போதுமான தரவுகள் இல்லாம சொல்றாரு நினைக்கிறேன். திமுக ஆட்சி காலத்தில் 90களில் கொண்டு வரப்பட்ட கிராமப்புற ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து விட்டது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்ற ஒரு கான்செப்டை அப்ளை பண்ணி
கிராமப்புற மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 15% இடஒதுக்கீடு அப்படின்ற ஒன்றை அவர்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டார்கள். தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்றதும் நிராகரித்து விட்டார்கள். இலங்கை அகதிகளுக்கு அவர்கள் பிள்ளைகளுக்கான ஒரு ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சில இடங்கள் இருந்தது, அதுவும் ஏற்க முடியாதுன்னு சொல்லி அதுவும் உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு விட்ட ஒன்று. எனவே கிராமப்புற ஒதுக்கீடு தனியா தர்றதுன்றதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சட்டம் நீதிமன்றம் அனுமதிக்குமான்னு தெரியல. குறுக்கிட விரும்புனீங்க? மிக இல்ல அது நட்டா அவர்கள் தூய தமிழ்ல சொல்லியிருக்கிறார். பேசணும், ஏனென்றால் இயல்பான ஒரு தமிழ்ல அமைச்சர் அவர்கள் அவர் ஒரு திரு விவரம் சீனிவாசன் இல்லாமல் ஒரு அவர்களுக்கு கருத்தை பதிவு செய்திருக்க மாட்டார். திரு சீனிவாசன் அவர்கள் எதற்கெடுத்தாலும் காங்கிரஸ் செய்தது என்கிறார் அல்லது பிஜேபி என்கிறார். ஏனென்றால் கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது எத்தனை வேறு. கிராமங்களுக்கு நீங்கள் போய் அவர்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கலாம் என்பது இந்த வேறு. தமிழ்நாட்டில் அதனால எத்தனை அதுல கிராமம் பல்வேறு உங்களுக்கு தெரியும்? விஷயங்களை தமிழக அரசு கிராமம்லாம் தெரியும், கவனத்தில் கிராமப்புறத்தில் தான் எடுத்துக்கொள்ளலாம். இருக்காரு. இல்ல, ஆனா அந்த விஷயத்துக்கு வாங்க. கிராமத்து மக்கள் தகுதியானவர்களா? அந்த பள்ளியிலே அவர்களுக்கு தகுதியான படிப்பு தரப்படுகிறதா? தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலே படிப்பு என்பது, பள்ளி படிப்பு என்பது தரமானதாக இல்லை. அந்த தரமான மாணவர்களை நீங்கள் தேர்வு செய்யாமல், அவர்களுக்கு உரிய முறையிலே தேர்வு நடத்தாமல், யாருக்காகவோ தேர்வு நடத்தி மீண்டும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இந்த இந்தியாவிலே உருவாக்குகிறீர்கள், தமிழ்நாட்டிலும் உருவாக்குகிறீர்கள். நீங்கள் நீட் தேர்வு நடத்தலாம். எப்பொழுது நடத்தலாம்? தகுதியான படிப்பை, பள்ளி படிப்பை கொடுத்த பிறகு தமிழ்நாட்டுல நீங்கள் தகுதி நடத்தலாம். இல்ல, தேர்வு இல்லைன்னு சொன்னா நீங்க தமிழ்நாட்டுல ஒண்ணு செய்யலாம். தமிழ்நாட்டுல எந்த கல்லூரியிலையும் பள்ளிக்கூடத்திலையும் இனிமே தேர்வே இல்லைன்னு அறிவிச்சிடலாம். இல்லை, தமிழ்நாட்டுல நீங்க ஒருத்தர் ஏற்கனவே 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்க தமிழ்நாட்டுல படிப்பு இல்ல, தேர்வு இல்ல, ஃபெயில் அந்த ஆகக்கூடாது. கட்சி இந்த கட்சியை குறை சொல்றதோ இல்ல. பாதிக்கப்படுறது மக்கள். அந்த மக்களுக்கு இது நடந்திருக்கு, இதை செய்யணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது எல்லாருடைய கடமையும். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார் சொன்னாங்க, மத்திய அமைச்சர் வந்து இங்கே சென்னைக்கு வரும்போது தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த மத்திய அமைச்சர் இந்தியாவுக்கு பொதுவான அமைச்சர். இந்த தமிழ்நாடு இந்த மாதிரி ஒன்று மூவ் ஆகுது, மாணவர்கள் நலன் கருதி ஏன் இந்த மத்திய அமைச்சர் முன்கூட்டியே நீட் வந்து கம்பல்சரியாக வரப்போகுதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கலாமே, ஏன் பண்ணலை? சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டப்ப உடனே நான் சொல்லிருக்கலாம், நான் வந்து மத்திய அரசு வந்து இதுல வந்து கட்டாயம் வருங்கிறத அவங்க எம்போஸ் பண்ணி சொல்லிருக்கலாம். இன்னைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சார், நீட் வந்துருச்சு சார், நீங்க கவுன்சிலிங் பண்ண போறீங்க சார், தனியார் கல்லூரிகளுக்கு எவ்வளவு ஃபீஸ் வாங்க போறீங்க, அரசு கல்லூரிகளுக்கு எவ்வளவு ஃபீஸ் வாங்க போறீங்க, டீம்டு யூனிவர்சிட்டிக்கு என்ன ஃபீஸ் வாங்க போறீங்க, இன்னைக்காவது சொல்லுங்க சார். இனிமே வர்ற பசங்களுக்கு அதுவாது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இல்ல, திரு சீனிவாசன் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுறேன். சார், கட்டணத்தை பற்றிய விவாதம் இல்ல இது. கட்டணம் என்பது தனி, அதை இதை நீங்க ரெண்டையும் சேர்க்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். கட்டணமும் சொல்ல மாட்டீங்க. தமிழ்நாட்டில இருந்து சுகாதாரத்துறை அமைச்சரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு சார், ஒரு ஃபீஸை ரெகுலேட் பண்ணி இதுதான் ஃபீஸ், இதுதான் நீ சார், கட்டணத்தை பத்தின விவாதம் இது இல்ல சார். மருத்துவம் கட்டணத்தை பத்தின விவாதம் இது இல்ல. நான் தயவு செய்து என்ன அனுமதிங்க. சொல்யூஷன் தயவு செய்து என்ன அனுமதிங்க. சீனிவாசன், திரு சீனிவாசன். இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள், சுகாதாரத்துறை செயலர் அவர்கள்லாம் போய் நட்டா அவர்களை சந்திச்சாங்க. அவர்களது சந்திப்பின் போதே நீட் தேர்வு நடக்கும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மசோதா தாக்கல் செய்கிறார்கள், அதை பின்தொடர்ந்து உடனடியாக டெல்லிக்கு செல்கிறார்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் இதற்கு சாத்தியமில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன தகவலை இந்த அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் வந்து சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவர் இங்கிருந்து போன பிரதிநிதிகளிடம் பேசியிருக்கிறார் சார். அதுக்கப்புறம் அவர் அரசியல் பயணமாக அரசு முறையாக தமிழ்நாட்டுக்கு வரும்போது பத்திரிகையாளர் கேட்டதுக்கு சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது நீங்க வந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன வேணாலும் சொல்லும், இது இல்ல நீங்க மத்திய அரசாங்கம் அவர் சொன்ன மாதிரி இப்போ நீட் தொடர்பா மட்டுமே பார்ப்போம். நேத்து நடந்த விதத்தையும் இந்த தேர்வு நடத்துவதற்காக மத்திய அரசும் தமிழக அரசும் மேற்கொண்ட விதங்களை மட்டுமே நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இவர் சொல்றாரு இங்கிருந்து போன சட்டம் இயற்றி தமிழக அரசு அனுப்பிய அந்த சட்டத்தை ஜனாதிபதிக்கு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாதது ஏன்? ஏன் அந்த மத்திய அரசு, குடியரசுத் தலைவர் கூட அதை நிராகரித்து விட்டு போகட்டும், நான் என்கிட்ட இருந்து அங்க போகாது என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை ஏன் பாஜக அரசு எடுத்தது? இன்னொன்று, நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்தது இந்த பாஜக அரசினுடைய அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி அவர்கள் தான் அந்த மனுவையை தாக்கல் செய்தார். இன்னும் அந்த மனு நிலுவையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு மத்திய அரசு இந்த முடிவு எடுக்கிறது. நாம நீட் தேர்வுகள் ஒரு புறம் இருக்கட்டும், நேற்று நடக்குது, என்னுடைய சகோதரிகளுடைய மூக்குத்தியை கழட்டி வச்சுட்டு போங்கன்றாங்க. ஒரு நம்பிக்கை, ஒவ்வொருவருடைய நம்பிக்கை, தன் கையிலே இருக்கக்கூடிய மஞ்சள் கயிறு அல்லது சிகப்பு கயிறு, கருப்பு கயிறு அறுத்து விட்டு போ என்று சொல்லுகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? நான் கேட்கிறேன். ஒரு இன்னைக்கு பிராமணர்கள் பூணூல இருந்து அணிந்து வருகிறார்கள், நீங்கள் அதை அறுத்து விட்டு போ என்று சொல்ல முடியுமா? அது அவருடைய புனிதம் அல்லவா? அது அவருடைய நம்பிக்கை அல்லவா? அவருடைய வாழ்வியல் முறை அல்லவா? இது யார் உங்களுக்கு இந்த உரிமைகளை கொடுத்தது? நேற்று நடந்த விதங்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள். பல விஷயத்தை நான் இந்த அரங்கத்தில் பதிவு செய்ய முடியாது. பெண்களுக்கு நடந்த கொடுமை,
சட்டையை கிழித்து விட்டு உள்ளே அனுப்புகிறார்கள். எந்த அளவிற்கு மன உளைச்சல் அடைந்திருப்பான் மாணவன்? இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இதையெல்லாம் மத்திய அரசில் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அமைச்சராக இருக்கக்கூடியவர்களை எங்கள் அமைச்சர் உங்கள் அமைச்சர் அல்ல, உங்கள் கட்சியினுடைய தலைவர் அமைச்சர் என்றால் அது மக்களுடைய அமைச்சர், மொத்த இந்தியாவுக்கான அமைச்சர். இது எங்களுடைய அமைச்சர் வந்து சொன்னார். அந்த வாசகம், அந்த சொல்லக்கூடிய தோனி, அவர்களை எங்களுடைய சொத்தாக பார்ப்பது எல்லாமே தவறானது. இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசு இந்த நீட் தேர்வை நடத்திய விதத்தை, நேற்று நடந்த அந்த விதத்தை எந்த விதத்திலும் அவர்களால் நியாயப்படுத்த முடியாது. நான் அதுதான் சொல்றேன், ஒரு தனிப்பட்ட மாணவன் 42 மாணவர்கள் தேர்வுக்கு தாக்கல் செய்கிறார்கள், மனு தாக்கல் செய்கிறார்கள், அவர்களுக்கு பதிவெண் வருகிறது, அவர்கள் பணம் எடுப்பதற்காக அந்த ஓடிபி நம்பரில் பதிவு செய்கிறார்கள், அவர்களுடைய வங்கியிலிருந்து பணம் டெபிட் ஆகிறது, ஆனால் அந்த சிபிஎஸ்இக்கு கிரெடிட் ஆகவில்லை. எனவே 40 மாணவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு அனுமதியை கொடுக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் நேற்று முதல் நாள் உச்சநீதிமன்றம் சென்று இந்த மத்திய அரசு தடை வாங்கியது. அவர்கள் டெல்லிக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. 40 மாணவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர், 42 மாணவர்கள். இதுவா அவங்களுடைய லட்சணம்? இதுவா அவங்களுடைய அந்த மாணவர்கள் மீதான அக்கறை? பணம் கொடுக்கலைங்க. தமிழக அரசு சொல்லுது, நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது, இவர்களுக்கு டெல்லியில சென்டர் வச்சு அவர்களுக்கு அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டு அதை அனுமதிங்கள் என்று சொன்னது. அனுமதிக்கல. அந்த மாணவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? என்னுடைய அலுவலகத்துக்கு வந்த மாணவன் நான் தற்கொலை செஞ்சு போறேன்னு சொன்னான். ஒரு கிராமப்புறம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவர். எனவே ஒரு தனி மனிதன், தனி மாணவனுடைய மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள தவறிவிட்டீர்கள். மிகப்பெரிய தவறு. பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இந்த தவறுகள் யாரால் நடந்திருந்தாலும் கூட அதற்கு நாங்கள் தார்மீக பொறுப்பேற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியைத்தான் உங்களிடமிருந்து மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒவ்வொரு பெற்றோர்கள் அவருடைய மனநிலை, அவருடைய வருத்தம் என்னவென்று தெரியுமா? அவனுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அவன்கிட்ட பணம் இல்லை, அவனோட பெரிய ஆட்கள் கிடையாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு தெரிந்தது படிக்க தெரியும். தன்னிடம் கொடுத்த புத்தகத்தை, தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை மிகச்சிறப்பாக படிக்கிறான். இன்னைக்கு மாநில பாடத்திட்டத்தில் 99 மார்க் வாங்கிய மாணவன் சிபிஎஸ்இல தோற்று போகிறான். 90% மாணவர்களுடைய நிலைமை என்னன்னு தெரியாது. படிக்காத சப்ஜெக்ட்ல கேள்வி கேட்கிறாங்க. இதை எப்படி இதை சீர் செய்ய போகிறீர்கள்? நீங்க சமன் என்று சொல்லுகிறீர்கள். முதலில் சமன் செய்வதற்கு முன்பாக நீங்க இன்னும் சொல்ற சிபிஎஸ்இ திட்டம் இதுதான். 11ஆம் வகுப்பு படிக்க போகிற மாணவர்களுக்கு அவன் எப்பொழுது 12ஆம் ஆண்டு முடித்து வெளியே வருகிறானோ அவனுக்கு இந்த பாடத்திட்டம் என்று சொன்னால் இது ஏற்புடையது, அது நியாயமானது. அதுவும் பொது விவாதத்திற்கு உட்பட்டு எல்லா விதத்திலும் செய்யப்பட வேண்டும். ஆந்திராவில் இருக்கக்கூடிய மாணவருடைய நிலைமை என்ன? பொதுவான பாடத்திட்டம் இல்லாம உயர்ந்து போகிறார்கள். லெவல் பிளேயிங் ஃபீல்ட் என்ற பொதுவான பாடத்திட்டம் இல்லாம நீங்க இந்த நீட் தேர்வு, தயவு செய்து சீனிவாசன் சாருக்கு தான் அவர் பொறுப்போட பேசுறார். என்னன்னா, நீட் தேர்வு எழுத சென்ற மாணவர்களுக்கு அவருடைய சட்டையை கிழித்தது, அவருடைய மூக்குத்தியை கழட்டினது, அவருடைய கூந்தலை அவிழ்த்தது, அவருடைய கயிர்களை வெட்டியது, இதெல்லாம் பண்ணீங்க. ஒரு முறையாக தேர்வு நடத்தணும்னு இந்தியாவில் எத்தனை இடத்துல நீட்டுக்காக ஸ்கிராப் கோர்ஸ் நடந்துச்சு? இந்தியாவில் எத்தனை இடத்துல ரிப்பீட்டட் கோர்ஸ் நடந்துச்சு? எத்தனை லட்சம் ரூபாயை கொடுத்து எத்தனை ஆயிரம் பேர்? நீங்க நியூஸ் 18 இங்கிருந்து சென்று கேரளாவில் சென்று பதிவு செஞ்சு நீங்க வெளியிட்டீங்களா இல்லையா? இதை எந்த விதத்தில் தடுத்தீங்க? இதை தடுப்பதற்கு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? நீங்க பதில் சொல்லுங்க. இது நியாயமான தேர்தலா? இது நியாயமான தேர்வா? இது எல்லா விதத்திலும் எல்லா சலுகையும் கொடுத்து ஒரு பொதுவாக நடத்தப்பட்ட தேர்வா இது? ஸ்ரீனிவாசன் இல்ல, ரொம்ப மிக நீண்ட ஒரு உணர்ச்சிகரமான ஒரு சொற்பொழிவு ஆற்றி அமர்ந்திருக்கிறார் நண்பர் என்று தான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு 2 நிமிஷமாவது நீங்க நேரம் கொடுத்தாதான் நான் பதில் சொல்ல முடியும். அதாவது நீட் தேர்வில் தொடர்ந்து இது மாதிரியான குளறுபடிகள் இருந்ததாலும், மாஸ் காப்பிங் இதற்கு முன்னால பல வருடங்கள்ல அது கண்டுபிடிக்கப்பட்டதாலும் தான் இந்த விஷயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு சென்று நீதிமன்றமே ஒரு குழு அமைத்து இதை முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இப்போது இவர்கள் சொன்ன அத்தனை விஷயத்தையும் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேர்ல உருவாக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு நீட் தேர்வுக்கும் ஆன்லைன்ல அப்ளை பண்ற அந்த மாணவன் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வாசிக்கிறான். அவன் முழுக்கை சட்டை போட்டு வரக்கூடாது, கம்மல் அணியக்கூடாது, மூக்குத்தி அணியக்கூடாது என்றதெல்லாம் அதுல இருக்கிறது. ஆன்லைன்ல மனு செய்யும் போதே இருக்கு. அந்த மனு செய்யும் போதே அதெல்லாம் பார்த்து விட்டு இதற்கு சம்மதமா என்று அதுல கேட்கப்பட்டிருக்கு. அதற்கு சம்மதம் என்று சொன்னால்தான் அந்த ஆன்லைன்ல பதிய முடியும். அதற்கப்புறம் ஹால் டிக்கெட் அவன் வீட்டுக்கு போறப்போ அதுலயுமே என்னென்ன டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன என்பதை பற்றி ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். ஒரு மாணவிக்கு நேர்ந்த அந்த ஒரு சின்ன பிரச்சனை கேரள மாநிலத்தில் நடந்திருக்கிறது. அது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். அது நடந்திருக்க கூடாது, துரதிருஷ்டவசமானது. அங்கே இருக்கிற பெண் விஜிலேட்டர்ஸ் அதை பொறுப்புடன் நடந்து கொண்டிருக்க வேண்டும். அது தவறு என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால்
எதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ல இருக்கோ அந்த விதிமுறைகள் அதை பின்பற்றுதல என்ன தவறு என்று நினைக்கிறேன். அதுல ஒண்ணும் தவறு இல்ல. இல்ல இது சின்ன விஷயங்க. நீட்டுக்கு நடந்த ரிப்பீட்டட் கோர்ஸ் அந்த அதுக்காக பட்டன் மாதிரி வைத்து நடந்தது. இதை எப்படி மத்திய அரசு அனுமதித்தது? இதை தடுக்க நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடல. நான் பேசுறப்ப நீங்க குறுக்கிட கூடாது. இல்லைங்க, நான் பேசுறப்ப நீங்க குறுக்கிட கூடாது. இல்ல, நீங்க ரொம்ப நீண்ட சொற்பொழிவு ஆற்றி இருக்கிறீங்க. என்ன பதில் சொல்ல விடுங்க நண்பர் அவர்களே. அதனால சின்ன பட்டன் மாதிரி இருக்கிற தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு பெரிய அளவுல காப்பி அடிக்கலாங்க. அது பார்க்கிறதுக்கு மூக்குத்தி மாதிரி இருக்கும், கம்மல் மாதிரி இருக்கும். அதனாலதான் அதெல்லாம் அகற்ற சொல்கிறார்கள். ஒரு ஹேர்பின் கிளிப்புக்குள்ள எவ்வளவோ புதிய தொழில்நுட்பத்தை வைத்துக் கொள்ள முடியும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில. அதனால இந்த அரசாங்கத்திற்கோ இந்த நீட் தேர்வு நடத்துவர்களுக்கோ பெண்கள் பூ வைக்க கூடாதுன்னோ கிளிப்பு வைக்க கூடாதுன்னோ நோக்கம் இல்லை. இதன் மூலமாக ஒரு காப்பிங் வந்துடக்கூடாது. யாராவது ஒருத்தர் பட்டன் மாதிரி மூக்குத்தி வைத்துக் கொண்டு காப்பி அடிச்சா நீங்களே என்ன சொல்லுவீங்க? நீட் தேர்வுல காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. இதுதான் டிஜிட்டல் இந்தியாவான்னு கேட்பீங்க. அதற்கான நெறிமுறைகளை உருவாக்கினால் அதையும் நீங்கள் குறை சொல்கிறீர்கள். நீங்க முழுக்கை சட்டை அரக்கை சட்டையாக வெட்டியது அந்த கல்லூரியினுடைய வாசல்ல நுழையும் போது இருந்த செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டிக்கு என்ன குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அரக்கை சட்டை அணிந்து வர வேண்டும், வேற யாரையும் உள்ள விடாதீங்கன்னு சொல்றாங்க. அவன் என்ன பண்றாரு? அந்த செக்யூரிட்டி உள்ள நுழைறவங்க அரக்கை சட்டை இல்லைன்னு சொன்னா உள்ள போக கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப என் சட்டையை வெட்டிட்டு நான் போறேன்னு சொல்லி அது வெட்டப்பட்டிருக்கிறது. அதனால இதை ஏன் அவர் தான் அரக்கை சட்டையோட வரணும்னு அவர் ஹால் டிக்கெட்ல இருக்கு, அவர் ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிருக்கிறார்ல, அவர் அரக்கை சட்டையோட போக வேண்டியதானே? சார், நான் விதியை மீறுவேன், அந்த விதியை மீறக்கூடாது என்று அங்கே அறிவுறுத்தப்பட்டால் அதையும் எதிர்த்து பேசுவேன் என்று சொன்னால் நியாயம் இல்லை சார். இது எல்லா இடத்திலும் இதே கெடுபிடி காட்டப்பட்டுச்சான்ற ஒரு கேள்வி இருக்கு. திரு சீனிவாசன் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். சொல்லப்பட்டிருக்கிறது. திரு சீனிவாசன் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இதே கெடுபிடி நீங்க சொல்லிருக்கீங்க, நீங்க முடிச்ச பிறகு நம்ம பேசலாம். இதே கெடுபிடி எல்லா இடத்திலும் காட்டப்படுமா, காட்டப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுல நீட் தேர்வு யதார்த்தம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீட் உத்தரவாதம் ஆயிடுச்சு. நீங்க கேட்ட கேள்வி, அரசாங்க கல்லூரிகள்ல நீட் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடக்கும், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்ல நீட் அடிப்படையில் மட்டுமே மாணவர் சேர்க்கை நடக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு. போன முறை நடக்கல. இப்ப அது ஒன்று. ரெண்டாவது, நீட் நுழைவுத் தேர்வுக்காக பயிற்சி கொடுக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸ் புற்றீசல் போல இனி தமிழ்நாட்டில் தொடங்கும். இது ஒரு பெரிய வணிகமாகும். இந்த வணிகம் சாதாரண கிராமப்புற மாணவர்களை இந்த நுழைவுத் தேர்வுக்கு தயாராகிறது அவங்களால முடியுமா முடியாதா, அது பெரிய பின்னடைவாக அது அமையுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்து, ஒரு பொதுவான பாடத்திட்டம் இல்லாம ஒரு பொதுவான நுழைவுத் தேர்வு நடத்துறோம். ஜம்மு காஷ்மீருக்கும் நம்ம ஊர்ல ஜலகண்டாபுரத்துக்கும் ஒரே கேள்வித்தாள், ஆனால் ஒரே பாடத்திட்டம் இல்லை. அவன் படிச்சுட்டு வர போறது வெவ்வேறு பாடம், ஆனா கேட்கிற கேள்வி ஒன்று. இந்த முரணை நாம் எப்படி கடக்க போறோம்? ரெண்டாவது, இன்னொரு அம்சம் என்னன்னா, இனி கல்வியாளர்கள் சிலர் சொல்லக்கூடிய கருத்து, பள்ளிகளுக்கு அந்த மாணவர்கள் மேல இருக்கக்கூடிய பிடிப்பு அப்படின்றது போயிடும். இனிமே வருவாங்க, அட்டெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க, சார் நான் கோச்சிங் கிளாஸ் போறேன், நீங்க அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுக்கன்னு சொல்லிட்டு போற சூழல் வரும். கோச்சிங் கிளாஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிக்கும். மறைமுகமாக அரசு பள்ளிகளில் விடவும் தனியார் கோச்சிங் சென்டர்ஸ் மேல மாணவர்களுடைய மோகம் போறதுக்கும் பெற்றோருடைய மோகம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு. அந்த அச்சம் உண்மையானதா, அதீதமானதா, கற்பனையானதான்றது நீங்க சொல்லணும். அடுத்து, தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகள் +1 +2க்கு இப்போ சமச்சீர் மெட்ரிகுலேஷன் இந்த முறையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் சிபிஎஸ்இயை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பெற்றோர்கள் அதை நோக்கி நகர்வதற்கு கிராவிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு நல்லது? நம்ம மண்ணின் வரலாறை படிக்காமல் வேறொன்றை படிப்பதற்கான சூழல், அகில இந்தியாவுக்கான பாடத்திட்டம் அப்படின்றதுல அந்த ரிஸ்க் இருக்கு. மண்ணின் மனம் இல்லாத ஒரு பாடத்திட்டம் இருக்கு அதுல. எனவே இந்த அம்சங்களை எல்லாம் நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? அரசியல் ரீதியான அரசியல் தலைமைகளின் தோல்விக்கு மாணவர்கள் இன்றைக்கு பலிகடாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விமர்சனம் எந்த அளவுக்கு நியாயமானது? இதெல்லாம் பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. ஒரு குறிப்பிட்ட அம்சங்களுக்குள்ள இந்த விவாதத்தை சுருக்கிடலாம். இது வெவ்வேறு இடத்துக்கு போறதை விடவும், இப்போ 3500 மெடிக்கல் சீட் எம்பிபிஎஸ் சீட் இருக்கு. 90,000 பேர் எழுதியிருக்காங்க. அது 90,000ல் 80,000 பேர் ஸ்டேட் போர்டில் படித்தவங்க, 10,000 பேர் சிபிஎஸ்சியில் படித்தவங்க. ரிசல்ட் எப்படி இருக்கும்? யார் இதில் பயனடைவாங்க? இல்லை, இதில் சிபிஎஸ்சி மாணவர்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் 11th அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. 11th போர்ஷனை கொஞ்சமாவது டச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டேட் போர்டில் 11th நம்ம ஒரு 10 வருஷமாக அது தனியார் பள்ளியாக இருந்தாலும் அரசு பள்ளியாக இருந்தாலும் 11 சொல்லிக் கொடுக்கல. பட் நீட் அப்படிங்கிறது 50% 11th வரும், 50% 12th வரும். இந்த 50% நீங்கள் 11th படிக்காமல் 50% 12th உள்ள தமிழக மாணவர்கள், அது நீங்கள் எந்த ஒரு தனியார் பள்ளியாக இருந்தாலும் அரசு பள்ளியாக இருந்தாலும்
இங்கே 50% கொஸ்டின் என்ன தமிழக மாணவர்கள் நாங்கள் மெஜாரிட்டி கேட்கும்போது யாரும் 100 கொஸ்டினை தாண்டலை. 100 கொஸ்டினை நீங்கள் தாண்டாமல் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா இந்த 100க்கு மேலே போகிறவங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் பரீட்சை எழுதி பழக்கம் இல்லை. நேற்றைக்கு மாணவர்கள்ட்ட போய் கேட்டபோது இப்படி பரீட்சை நாங்கள் எழுதுனது கிடையாது. ஒரு ஆன்சர் தப்பா போயிட்டா அவன் மார்க் நெகட்டிவ்ல போகும், மைனஸ் பண்ணுவாங்கன்றது தெரியாது. அதுவே எவ்வளவு பேருக்கு தெரியும் எனக்கு சந்தேகம் இருக்கு. நீட் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. பேசிக்கலி அது வந்து உண்டு. மாணவர்களுக்கு எவ்வளவு பேர், கிராமப்புற சாதாரண மாணவர்களுக்கு எவ்வளவு பேர் சொல்லப்பட்டது. நீட் ரோட்ல எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க சொல்ற கிராமப்புற மாணவன் அவன் படிச்ச பாடத்துக்கும் பரீட்சை இல்ல, எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னு தெரியல, அது சரியான ஆன்சர் எழுதினாதான் மார்க்கு, கான்செப்டும் புரியல. அப்படி ஒரு இதை வந்து திடீர்னு நீங்க திணிக்கிறீங்க. அதை எழுதினாதான் உனக்கு மெடிக்கல் சீட்னு சொல்றது எந்த டெமோக்ரஸிலேயாவது நடக்குமா சார்? இல்லை இதில் அதுதான் இப்போ நானும் உங்களுக்கு சொல்ல வர்றேன். மெயினாக வந்து இந்த தேர்வு முறைகள்ங்கிறத வந்து பள்ளிகளில் வந்து கட்டாயம் கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். இப்ப மத்திய அரசு தான் தேர்வே இல்ல, உனக்கு வந்து நீட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தமிழக அரசின் கருத்து அவங்க சொல்லுவாங்க. நான் மத்திய அரசே நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து எவ்வளவோ விளம்பரங்கள் வந்து செய்றீங்க, ஸ்வச் பாரத் என்னமோ நம்ம பண்றோம். இந்த நீட் தேர்வு இப்படி இருக்குங்கிறத ஏன் எல்லா மீடியாலையும் வந்து அவங்க சொல்லக்கூடாது? நீங்க மீடியா வந்து ரீச் வந்து எல்லா ஊர்ல இருக்குன்னா ஒரு நீட்டுங்கிற தேர்வை பத்தி ஒரு 10 நிமிஷம் ஒரு விளக்கம் வந்து ஒரு விளம்பரத்து வழியாவோ இல்ல ஒரு நல்ல வந்து சிபிஎஸ்சியில் ஒரு அத்தாரிட்டியை வச்சோ நாங்க நீட்னா இத்தனை கேட்போம், இது -4 சாரி கரெக்டா எழுதுனா 4 மார்க்கு, நீ தப்பா எழுதுனா -1, தொடவே இல்லைன்னா 0 மார்க். இதெல்லாம் வந்து ஏன் ஒரு அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் இருக்கு அண்ட் இதில் வழிய எத்தனையோ உபயோகமான தகவல்கள் அதை கொடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிற வந்து இந்தியா ஃபுல்லா இதெல்லாம் நடைமுறை பிரச்சனை. மாநில உரிமை பறிப்பு அப்படின்றது இதை விட பெரிய பிரச்சனை. நீங்க சொல்றது ஃபங்க்ஷனல் டிஃபிகல்ட்டிஸை சொல்றீங்க. ஒருத்தனை வந்து தயார் பண்ணாமலே ஒரு கண்ணை கட்டி ஓட சொல்றது ஒண்ணு, எவ்வளவு கிலோமீட்டர் ஓட போறான்னு சொல்லாம தயாரிக்கவே முடியாம. இல்ல மாநிலம் மாணவர்கள் உரிமையை பத்தி கவலையப்படலையே, அதான பிரச்சனை. நீங்க வந்து போன வருஷம் ஒரு ஆண்டு விலக்கு வாங்கினவங்க வந்து அன்னைக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டு எத்தனை ஆண்டு வாங்கலாம், எத்தனை ஆண்டு வாங்கினா நமக்கு அட்வான்டேஜா இருக்கும். 11th நம்ம பையன் இந்த வருஷமும் படிக்கல, அப்ப நான் வந்து 2 ஆண்டுகள் கழித்து வாங்குறது நல்லதா, 3 ஆண்டு, இந்த பிளானிங்கே இல்லாம நம்ம இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணா போதுங்கிறதுனால தான் நீங்க ஜல்லிக்கட்டுக்கு சொன்ன மாதிரி அந்த இம்பார்ட்டன்ஸ் கூட நமக்கு இது கொடுக்கல. திரு சீனிவாசன், சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு வந்து இதுல ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் கிடைக்குது, இருக்கக்கூடிய சூழல் அதைத்தான் காட்டுகிறதுன்னு திரு நெடுஞ்செழியன் சொல்றார். நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, ஒரு 180 கேள்விகள் தான் ஒரு பையனுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது அப்படின்ற ஒரு நுழைவுத் தேர்வு ஒன்றே எல்லாத்தையும் தீர்மானிக்கும் அப்படின்னு கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டோம்னா, அப்படியான ஒரு கட்டத்தை அடைந்துட்டோம்னா மாணவர்கள் +1 +2 அதை சொல்லித்தரக்கூடிய கல்லூரிகள் பள்ளிகள் மேல எந்த அளவுக்கு பிடிப்பும் மதிப்பும் நம்பிக்கையும் வச்சிருப்பாங்க? ஒரு பாயிண்ட். நீங்க கல்வியிலையும் ஈடுபாடு கொண்டவர் ஒரு பேராசிரியர் அப்படின்ற முறையில் உங்கள்கிட்ட அடிஷ்னலா இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். ஒரு கால அவகாசம் இல்லாமல் ஒரு தேர்வுக்கு தயாராகணும், ஒரு மாணவனுக்கு வந்து 10வது படிக்கிற மாணவன் தமிழை எழுதணும் அப்படின்னு சொன்னா அவன் 1ஆம் வகுப்புலேருந்தே படித்து வந்திருக்கணும். திடீரென்று ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமுக்கு அவன் படிக்காத பாடத்தில் பரீட்சை எழுத சொல்றதுன்றது அடிப்படையில் ஒரு ஜனநாயகமா? ரெண்டாவது, நீங்க சிபிஎஸ்இ அப்படின்ற ஒரு பாடத்திட்டத்தில் நடத்துறப்ப இனிமேல் மாணவர் கோச்சிங் வணிகம் அப்படின்றது, பள்ளிக்கூட கல்வியை நாம் இலவசமாக தரலாம், ஆனால் கோச்சிங்குக்கு வசதி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் மருத்துவ படிப்பு அப்படின்ற ஒரு கட்டத்தை கொண்டு விட்டுறாதா? என்னுடைய இந்த கவலைகள் நியாயமானதா இல்லையா? நீங்க நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்று நீங்கள் சொல்வதற்கான காரணம் தான் நீட் தேர்வுக்கான ஜஸ்டிபிகேஷன் நான் பார்க்கிறேன். ஏன் என்று சொன்னால், நீங்க திரும்ப திரும்ப கிராமப்புற மாணவர்கள், முடியாத மாணவர்கள் தேர்வு எழுத முடியாது, அவன் என்ன செய்வானே சொல்றீங்க. தமிழ்நாட்டு மாணவருடைய தகுதியையும் திறமையையும் நீங்கள் ரொம்ப குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் என்பதுதான் எனது கவலையே. நீங்க பாரத நாடு முழுக்க எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழாமல் இருக்கும்போது தமிழகத்தில் மாத்திரம் தமிழக மாணவர்களுடைய தரத்தை பற்றிய கேள்விகள் இவ்வளவு வருவதற்கான அவசியம் என்ன? கல்வியே இல்லையா இருக்கிற பகுதி இல்ல. திரு சீனிவாசன், நீங்க சொல்ற பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், உத்தராஞ்சல், ஜம்மு காஷ்மீர்ல தொடங்கி நீங்க கர்நாடகா வரையிலும் இருக்கக்கூடியதை காட்டிலும் தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் அதிகம், மருத்துவ கல்லூரிகள் அதிகம், நமக்கு கல்வியில் நீண்ட பாரம்பரியம் இருக்கு. அதுக்கு நான் வரல, தரம்னு நீங்க எதை சொல்றீங்கன்றது வரல. நான் சொல்றது,
தமிழ்நாட்டிலேயே அடையாறுல இருக்கக்கூடிய பிறகு அச்சப்படணும்னு கேக்குறேன். இல்ல, தமிழ்நாட்டுல அடையாறுல இருக்கக்கூடிய மாணவனையும் நீங்க ராமேஸ்வரம் பக்கத்துல தொண்டியில் இருக்கக்கூடிய மாணவனையும் நாம சமமாக பார்க்க முடியுமா? இரண்டும் வெவ்வேறு அளவுகோல்ல அளக்கப்பட வேண்டியதா இல்லையா? இரண்டு பேர் கர்நாடகத்திலேயே பெங்களூர்ல இருக்கிற மாணவனையும் மாண்டியால இருக்கிற மாணவனுக்கும் ஒரே சமமான நிலை எங்கே இருக்க முடியுமா என்ற கேள்வி அங்கே வரலையே. தமிழ்நாட்டில ஏன் இந்த கேள்வி வருதுன்றதா கேள்வி எனக்கு. நான் ஓபியில இருந்து பேசுறதுனால கொஞ்சம் சில எக்கோ இருக்கு. பொறுப்புள்ள ஒரு தமிழக அரசாங்கம், ஒரு மாநில அரசாங்கம் இது போன்ற ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டுமே தவிர நீட் தேர்வு என்பதே கூடாது என்பது எப்படி சரியான வாதமாக இருக்கும் என்றுதான் நான் கேட்கிற கேள்வி. கோச்சிங் சென்டர் வரும் என்பதை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். நான் உங்களது கருத்தை வரவேற்கிறேன், பாராட்டுறேன். கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடாது. கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடாது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய தரம், ஆசிரியருடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதைத்தானே நம்ம எடுத்துக்கணும். கோச்சிங் சென்டர் இல்லாத ஒரு கல்வி சூழல் உருவாவதற்கு இந்த மாநில அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ளணுமா இல்லையா? நீங்க சொன்னீங்க சிபிஎஸ்இ வரும்போது மண் சார்ந்த படிப்பு இல்லாமல் வேற படிப்பு வருமேன்னு கேக்குறீங்க. இது நியாயம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். மண் என்று சொன்னாலே ஏதோ தமிழ்நாடு தான் எனக்கு தாய்நாடு மாதிரி இல்லை, இந்தியாவே எனது மண்ணு தான் சொல்றேன் நான். ரெண்டாவது, நீட் தேர்வுல நாம வச்சிருக்கிற சிலபஸ் எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான். இதுல எங்க மண் சார்ந்த படிப்பு எங்கே வருகிறது? சோசியல் சயின்ஸ்ல தேர்வு வச்சா தான் மண் சார்ந்த படிப்பு. இது அறிவியல் பாடங்கள்ல படிப்பு வரும்போது தமிழ்நாட்டில் 5-3-8, உத்தரப்பிரதேசல 5-3-9 ஆயிடுமா? அதனால மண் சார்ந்த இடத்துக்கு இது சயின்ஸ் இஸ் யூனிவர்சல் சார். இது எப்படி மண் சார்ந்து பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால முழுக்க முழுக்க நீங்கள் எந்த காரணத்திற்காக நீட் வேண்டாம் என்று சொல்கிறீர்களோ அந்த காரணங்கள் சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நீட் வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வை. இல்லைன்னா தமிழ்நாட்டு மாணவருடைய தரம் என்றைக்கு தான் உயரும்? நாம இப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். நாம ஒரு சர்வதேச போட்டியை எப்போது சந்திக்க போகிறோம்? ஏன் ஒரு இவ்வளவு திறம்படைத்த மாணவர்கள் ஒரு அகில இந்திய தேர்வு எழுத முடியாதா? ஐஏஎஸ் தேர்வு எழுதுறான், நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஐஐடில என்ட்ரன்ஸ் தேர்வு எழுதுறான், எத்தனை தமிழ் மாணவர்கள் போறாங்க, அதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு. அருள் பிச்சை அவர்கள் ரொம்ப நல்லா மாணவர்களுக்கு தகுதி குறைவு அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லல. தகுதி குறைவுன்னு சொல்ற வாதத்தையும் ஏற்கல. நீங்க ஒரு பாடத்துல 180 கேள்வி நீங்க கேக்குறீங்கன்னா அது அவன் படிச்ச பாடத்துல இருந்து கேட்கணுமா இல்ல அவன் படிக்காத பாடத்தை புத்தகத்தை கொண்டு வந்து கேட்பீங்களா? கர்நாடகால இருக்கிற பாடத்திட்டம் அல்லது மற்ற ஊர்ல இருக்க பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பாடத்தை கேள்விய நீ 180 கேள்வினா அவன் பாடத்திட்டத்தில் அந்த கேள்வி இருக்கணுமா வேண்டாமா? இல்ல, நீங்க தமிழ்நாட்டில் 11வது வகுப்பு பாடம் நடத்துவதே இல்லை என்று அவர் சொன்னார். அருள் பிச்சை அவர்கள் சொன்னார். அப்படி நடத்தக்கூடாதுன்னு சொன்னது யாரு? எந்த அரசாங்கம் சொல்லுச்சு? தமிழ்நாட்டு அரசாங்கம். ஏன் 11வது வகுப்பு பாடத்தையும் நடத்தி விட்டு அதுக்கப்புறம் 12வது வகுப்பு நடத்தி இருந்தா இன்னைக்கு தமிழக மாணவர்களுக்கு இவருக்கு பிரச்சனை எதிர்க்காது. இல்ல 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 ஒரு கிளாரிட்டி நான் தரணும். +1 பாடத்தையும் சேர்ந்து நடத்தினாலும் +1 பாடத்தை நடத்தாமல் போற குற்றத்தை பெரும்பாலும் செய்யக்கூடியவர்கள் தனியார் பள்ளிகள். அதுக்கு அரசு பள்ளிகளை ப்ளேம் பண்றதுல எனக்கு நியாயமா படல. சில பள்ளிகள் அதுக்கு அந்த தவறை அவர்களும் கூட செய்யக்கூடும். என்னுடைய கேள்வி, +1 +2 இரண்டையுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவன் அந்த மொத்த புத்தகத்தையும் கரைச்சி குடிச்சிருந்தாலும் அதற்கு வெளியிலேயும் கேள்வி இருக்கு இந்த பாடத்துல. இப்ப நீங்க நேற்று கேட்டிருக்கக்கூடிய நீட் தேர்வுல +1ஐயும் முறையாக படிச்சு +2ஐயும் முறையாக படித்தாலும் அதற்கு வெளியிலும் கேள்விகள் இருந்தன அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. என்னுடைய குற்றச்சாட்டு நியாயமா இல்லையான்றது நீங்களும் சொல்லலாம், திரு நெடுஞ்செழியனும் சொல்லலாம். இல்லை ஆக்சுவலாக கேள்விகள் கேட்கப்படும் விதங்கள் எப்படி இருக்கும்னா அவன் பையனோட கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் அப்ளிகேஷன் ஓரியன்ட் திங்கிங் இருக்கான்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ செய்முறை பயிற்சி பார்ட் ஆஃப் த சிலபஸ். நான் இப்போ ஒரு ஷீட்டை மெஷர் பண்ணால் நான் அந்த திக்னஸ் ஆஃப் த ஷீட்டுக்கு ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணுமா இல்லை நான் வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணுமா, அதை அவன் படித்ததை அவன் புரிஞ்சிருக்கானாங்கிறதான் கேள்விகள். பட் நம்ம பள்ளிகளில் பாதி பள்ளிகளில் அந்த வெர்னியர் காலிப்பரையும் ஸ்க்ரூ கேஜையும் காமிக்கிறது இல்லை. ரெண்டாவது இந்த திங்கிங் ஓரியன்டாலாம் நம்ம சொல்லித்தரதே கிடையாது. பட் இதில் மெயினாக நீங்கள் இப்போ ரைஸ் பண்ண ஒரு கொஸ்டின் கோச்சிங் ஃபேக்ட்ரிஸாக ஸ்கூல்ஸ் மாறப்போகுது அப்படின்னா, இப்போ சார் சொன்னாங்க ஐஐடிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்இ ரூலே இருக்குது. எந்த ஸ்கூல்லையும் இன்டகிரேட்டட் கோச்சிங் கிளாஸஸ் கொடுக்கக்கூடாது, ஐஐடிக்கே கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி எல்லா பள்ளிகளும் அதை நடத்திட்டு இருக்கு. மத்திய அரசாங்கம் ஏன் அதை பற்றி இதே தானே இப்போ நீட்டுக்கும் ஆக போகுது அப்படிங்கிற நிலைமை வரும்போது இன்றைக்கி அவர் சார் ஆர்கியூ பண்ணுறது கரெக்ட் கிடையாது. இது ஆன் பேப்பரில் டைரக்டர் ஆஃப் சிபிஎஸ்இ இந்த இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் கொண்டு வரக்கூடாது, லட்சக்கணக்கில் பணம் வாங்கக்கூடாது, அப்படி இருந்தால் சிபிஎஸ்இ ஸ்கூலோட அப்ரூவல் கேன்சல் பண்ணுவோன்னு சொன்னார். இன்றைக்கி எந்த ஸ்கூலையுமே இந்தியா ஃபுல்லாக ஏன் கேன்சல் பண்ணல? அப்ப நீட்டுக்கு இதே மாதிரி தான் விளம்பரமே வருது சார். இன்டகிரேட்டட் கோர்ஸ்னு சொல்லி முதல் பக்கம் வருது. தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு. தமிழ்நாட்டுல ஆசிரியர்கள் டியூஷன் எடுக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு, ஒரு விதிமுறை இருக்கு. அதை நம்ம யாரும் ஃபாலோவும் பண்றது இல்ல. அங்க கோச்சிங்க்கு நடத்தக்கூடாது பள்ளிக்கூடத்துலன்னு சொல்லி இருக்கு, அதை அவர்கள் ஃபாலோ பண்றது இல்ல. மொத்தத்துல யார் பாதிக்கப்பட போறாங்க? பெற்றோர்கள். திரு அருள் பிச்சை, நீங்க குறுக்கிட விரும்புறீங்க? இதுல
ஒருத்தரை குறை சொல்லிக்கிறத விட இந்த அரசியல் கட்சிகளும் மற்றவர்களும் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம இந்த மாணவர்களை தயார் பண்ணுகிறோமா அப்படிங்கிறத பார்த்துருக்கணும். அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம தமிழ் மாணவர்களை விட்டு கொடுத்துக்காமல் பேசுகிற மிஸ்டர் சீனிவாசனை நான் பாராட்டுற நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், அப்பா இந்த டெஸ்ட்டு வரப்போகுது, நீங்களாம் தயாராகுங்க, ஆளுங்கட்சி சரியாக செய்யலை, வாத்தியார்கள் சரியாக செய்யலை, இப்படி தான் நடக்க போகுது, வாங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு சமுதாய தொண்டாவது ஆட்டியிருப்பீங்க, இன்னொரு 10,000 ஸ்டூடெண்ட்டாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான், எக்ஸாம் எழுதியிருப்பான். எதுவுமே இல்லாமல் இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய விவாதத்தை மட்டும் ஒரு மணி நேரம் விவாதத்தை நடத்திட்டு போயிடுற மாதிரி இல்லாமல் சமுதாய இளைஞர்களை உருவாக்கிறதுக்கு நீங்கள் பணி செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் நாங்கள் திருப்பி கேட்குறது என்னன்னா, பாதிக்கப்பட்டவர்கள் கிராமப்புற மக்களும் கிராமப்புற மாணவர்களும் மற்றவர்களும் தான், தாழ்த்தப்பட்ட மக்களும் தான். அவங்களுக்கு வழிவகை செய்து கொடுத்து அவர்கள் இந்த தேர்வுகளெல்லாம் பார்க்குற மாதிரி தயார் பண்ணணுங்க. அதை விட்டுட்டு அவங்க சரி இவங்க சரின்னு ஒருத்தர் மேலே போடாமல் நம்ம மக்கள் உருவாகுது எப்படி, அவர்களுக்கு விட்ட வாய்ப்பு போனது எப்படி அப்படிங்கிறத பார்க்கணுமே ஒழிய மனதால் அவனை தயார்படுத்தி அவனை ஒரு மருத்துவனாக உருவாக்கணும். மருத்துவம் கிடைக்கலன்னா அதை ஏற்றுக்கொண்டு தன்னை வாழ்க்கை தொடர்கின்ற சூழ்நிலையை கெடுத்து அந்த மாணவனை சார்ந்த பெற்றோர்கள் அத்தனை பேரும் போன வருஷமும் இந்த வருஷமும் மன அழுத்தம் உண்டாகி அதனுடைய வாழ்வு அழுத்தம் எவ்வளோ தூரம் போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. அது சமுதாயத்தை எவ்வளோ தூரம் பாதிக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. இதனுடைய எதிர்காலம் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. இதை எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கெல்லாம் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதை வச்சு ஹிந்தி நிறையா படித்தாங்கன்னு காட்டி இந்த இந்தியோட படித்தவர்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக காட்டி ஹிந்தி பற்றி தெரிஞ்சவங்க அதிகமாக காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்போ அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சிபிஎஸ்சி ஸ்கூலமாக இந்தியை மார்க்கெட் பண்ணி இந்திய மெஜாரிட்டியாக காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு என்னுடைய நோக்கத்தில் நானும் பார்க்குறேன். இதை சந்தேகிக்கிறீங்க நீங்கள்? நான் சந்தேகிக்கிறேன். ஏன்னா இந்திய மெஜாரிட்டி காட்ட முடியல. போன வாரம் கூட இந்தியை கம்பல்சரியாக டீச் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த சிபிஎஸ்சி மூலமாக 50% தாண்டியாச்சுன்னா மெஜாரிட்டி காட்டலாம் பாருங்கள். அப்படி கூட பண்ணுறீங்களோ, யார் எக்கேடு கட்டு போனால் என்ன அப்படிங்கிறத இந்திக்கு திணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கூட நான் பார்க்குறேன். திரு ஸ்ரீனிவாசன். இல்லைங்க, நீங்க அவங்க வாதத்தை தேவையில்லாமல் திசை திருப்புகிறார்கள் என்று தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த நீட் தேர்வு வருவதற்கு முன்னாலே கூட இதுவரைக்கும் இருந்த மருத்துவ சேர்க்கை முறை அவசரப்பட்டு நடத்திருக்க வேண்டியது. எத்தனை கிராமப்புற மாணவர்கள் படிச்சாங்க? ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கா உங்ககிட்ட? இல்லைங்க, இதுக்கு முன்னால இருந்த சேர்க்கை முறைப்படி சொல்கிறேன். நான் கிராமப்புற மாணவர்கள் நீட்னால பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, கிராமப்புறத்துல தான் அரசு பள்ளிகள் அதிகமா இருக்கு. எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ சேர்க்கைக்கு அவர்கள் அதற்கு உரிய மதிப்பெண்கள் பெற்று சேர்ந்திருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். விதிவிலக்கா 1-2 அவங்க கூட ஏதோ வாத்தியார் தெரியுமா உங்களுக்கு? பெரும்பாலான கிராமப்புற மாணவர்கள் இல்ல. நீங்க என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. கிராமப்புற கிராமப்புறத்துல பள்ளி கூட இல்லைங்க, வாத்தியார் இல்ல, பிளாக் போர்டு இல்ல, லேபரேட்டரி இல்ல, லைப்ரரி இல்ல. கிராமப்புற தெரிந்து கொள்றேன் உங்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். தயவு செய்து சொல்லுங்க நீங்க. சார் நான் ஓகே சார், நீங்க சொல்றீங்க போர்டு இல்ல வாத்தியார் இல்லனா ஏன் மத்திய அரசாங்கம் தலையிட்டு ஏன் பாருங்க, அப்ப நீங்க உங்களது சேர்க்கை முறை இருக்கும்போது கூட அது நடக்கவில்லை. நீங்க உள்ள வருவீங்க, கல்வித்தரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏன் மத்திய அரசு தெரிஞ்சிருக்கலங்க, தெரிஞ்சிருக்கப்ப நீங்க வந்திருக்கணும்ல, உள்ள நீங்க கால் எடுத்து வச்சிருக்கணும்ல. சரி திரு பாலு, 96ல அப்ப மத்திய அரசாங்கம் தலையிடுதுன்னு சொல்லுவீங்க, மாநில சுயாட்சி போச்சுன்னு சொல்லுவீங்க. இப்ப தலையிடாம என்ன என்னங்க சார் நியாயம் இது? இப்ப தலையிடாம என்ன பண்றீங்க? மாநில அரசாங்கம் தான் செய்ய வேண்டிய கடமையில் இருந்து தவறி இருக்கிறதா இல்லையா? நீங்க ஒரு கல்வித்தரம் மாநில அரசாங்கம் சார் எஜுகேஷன் ஒரு வக்கீல் கேளுங்க, ஒரு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தா இத்தனை நாளுக்குள்ள நீங்க பதில் சொல்லணும். ஒரு அசெம்பிளி ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணி உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க, நீங்க உண்டு இல்லையா பதில் சொல்லணுமா இல்லையா? யாரை அசிங்கப்படுத்துறீங்க? தமிழக மக்களை, தமிழக அரசு. முதலமைச்சரை கேட்க சொல்லுங்க சார். சார் முதலமைச்சரை கேட்க சொல்லுங்க சார். தமிழக முதலமைச்சரை, தமிழக சட்டமன்றத்தை அரசாங்கம் பதில் சொல்லணும். எதுக்கு முதலமைச்சர் கேட்க மாட்டாரு? அவருக்கு சூழ்நிலை பதில் சொல்லணும். அவருக்கு சூழ்நிலை கேட்க மாட்டாருங்க. நான் கேட்கறேங்க, அவர் இருக்க சூழ்நிலைன்றீங்க, அது என்ன சூழ்நிலைன்னு தெரியல. மாணவர்களுடைய சூழ்நிலைக்கு நம்ம மாணவர்களுக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. என்னுடைய சட்டமன்றம் இத கேளுங்க, என்னுடைய சட்டமன்றம் என்னுடைய சட்டமன்றம் தமிழகத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது. அந்த கோரிக்கைக்கு பதில் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? உண்டு இல்லைன்னு மதிப்பு சொல்ல வேண்டாமா? என்னுடைய மதிப்பு இவ்வளவுதானா? சரி, இல்லைங்க, தமிழ்நாடு சட்டமன்றத்துல மக்கள் சார்பில் நிறைவேற்ற தீர்மானத்துக்கு அவங்க பதில் என்னன்னு கேட்டீங்க. அவர் வெளியூர்ல இருந்து ஓபில பேசுறாரு, எனவே அவருக்கு குறுக்கிட்டீங்கன்னு சொன்னா பேசுறது சிரமம். அவர் ஃப்ளோவா பேச. திரு சீனிவாசன்.
இல்ல ஓபில மாத்திரம் இல்ல, நான் இருக்கிற எனது அலுவலகத்துல மானிட்டரும் இல்ல, நான் கெஸ் பண்ணி தான் நான் பேரை சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறேன். பரவாயில்ல. ஆனால் இப்போது பாருங்க, நீங்கள் தமிழக அரசாங்கம் ஒரு மசோதாவை அனுப்புகிறார்கள். அந்த மசோதாவை நட்டா அவர்கள் என்ன சொல்றாரு, விஜயபாஸ்கர்ட்டையும் சுகாதாரத்துறை செயலாளர்கிட்டையும் இது சாத்தியமில்லை என்று சொல்கிறார்கள். மசோதாவை அனுப்பிச்ச உடனே ஜனாதிபதிக்கு அனுப்ப முடியாதுங்க. அதை சுகாதாரத்துறை பரிசீலிக்கும், சட்ட அமைச்சகம் அதை பரிசீலிக்கும், அதற்கப்புறம் மத்திய அமைச்சரவை கூடி அந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்புவாங்க. எந்த மசோதாவா இருந்தாலும் அதான் நிலைமை. இதை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால அதை ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதை மாநில அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் அவர்கள் சென்ற போது அதை நட்டா அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சரிடம் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அந்த இடத்துல மாநிலத்தினுடைய அமைச்சர்களும் அங்க இருந்திருக்கிறாங்க. இதை மாநில அரசாங்கம் தான் மக்கள்கிட்ட சொல்லி இந்த வருஷம் நீட் தேர்வு நடக்கும், இதை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி இருக்க வேண்டுமே தவிர திரும்ப திரும்ப நீங்க மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்லக்கூடாது. குறை சொல்லல. இருவருக்கு மட்டுமே 2 அமைச்சர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமா போனதுனாலதான் அது பிரச்சனை. அன்றைக்கு போனப்போ தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றின தீர்மானத்தை சட்டப்படி செல்லாது, அதை நாங்க சட்டமாக்குறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே அந்த குழப்பத்துக்கு அரசு விரும்பி இருந்தால் ஒரு தீர்வை கொடுத்திருக்க முடியும். திரு பாலு 96 திரும்ப நினைவு கொண்டு வருது. 96ல அதுக்கப்புறம் ஒரு வாரம் 96ல நுழைவுத் தேர்வு தொடர்பான பிரச்சனைகள் வந்தது. பெரும் போராட்டம் இருந்துச்சு. கிராமப்புற மாணவர்களுக்கு பாதிப்பு. நகர்ப்புறத்தில் நுழைவுத் தேர்வுக்கு அன்றைக்கு நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருந்தது. ஓரளவுக்கு வசதி படைச்சவங்க கோச்சிங் போனாங்க. மற்ற நுழைவுத் தேர்வுன்றது நுழையா தேர்வு அப்படின்ற முழக்கங்கள் கூட முன்னெடுக்கப்பட்டன. ஒரு பாப்புலர் கோரிக்கை வந்த பிறகு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில், பெரும் கல்வியாளர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் கமிட்டி போட்டு ஆராய்ந்து அந்த நுழைவுத் தேர்வுக்கு முடிவு கட்டினாங்க. இப்போ இருக்கக்கூடிய கேள்வி மீண்டும் ஒரு நுழைவுத் தேர்வு. இப்போ கட்சிகள் எதிர்க்கலாம், இயக்கங்கள் எதிர்க்கலாம், சட்டமன்றம் தீர்மானம் போடலாம். ஆனால் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. தேர்வின் அடிப்படையில் தான் மாணவர் சேர்க்கை. இது அடுத்த கட்டம் எங்கே கொண்டு போகும்? தமிழ்நாட்டு அரசியல் இயக்கங்களுடைய தோல்வி இது. இந்த காலகட்டத்தில் எழுந்த மிக பெரும் தோல்வி. 4 மாதத்துக்கு முன்னாடி பெரிய எழுச்சி, தை புரட்சின்னு வர்ணிச்சாங்க. இன்றைக்கு 4 மாதத்துல மாணவர் கல்வி தொடர்பான ஒரு விஷயத்துல ஒத்த கருத்து இருந்தும் அதை அடைய முடியல. உங்க கருத்து? அதாவது சமூகத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுடைய வயிற்றெரிச்சலை சொன்னால் சொற்பொழிவு ஆட்டுறான் அப்படின்னு சொன்னதுனால நான் எதுவுமே பேசாமல் இருந்துடும் அப்படின்னு தான் நான் இருந்தேன். என்னால் அவர் சொல்றாரு, நாங்கள் சொன்னதெல்லாம் சொற்பொழிவாக அவர் நினைக்கிறாரு. ஆனால் இவரு ஒரு இல்லை, சொற்பொழிவுன்றது ஒரு தப்பான சொல் இல்லை, நல்ல சொல் தான் சொல்லியிருக்காரு. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, நீட்டு வேணான்னு சொல்றது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குற நீங்க மனம் வருத்தப்பட்டீங்கன்னா நான் சாரி தெரியும். இல்லை நான் சொல்லிடுறேன். இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. நீட்டு வேணான்னு சொல்ற இது என்ன நியாயம்னு கேட்குற சீனிவாசன் அவர்களுக்கு இந்த நீட்டு கொண்டு வந்த விதம் நியாயமானதா? நீங்க அதை அறிமுகப்படுத்தின விதமும் அதை மாணவர்களிடம் கொண்டு போய் இதாண்டா நீட்டு என்று சொன்ன விதமும் குறைஞ்சபட்சம் ஒரு இதற்காக அவனுக்கு ஒரு மாடல் டெஸ்ட், அவனுடைய இந்த 12வது படிக்கிற காலத்தில் இதுதான் கொஸ்டின் பேப்பர், இப்படிதான் நீ தேர்வு எழுத போற, ஒரே ஒரு மாடல் டெஸ்டையாவது முறைப்படி மத்திய அரசு அந்த மாணவர்களுக்கு இப்படிதான் நீ தேர்வு சந்திக்க போற சொல்லியிருக்கா? எதுவுமே தெரியாத அந்த மாணவர்களை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கக்கூடிய இந்த நிலைமை இப்படியெல்லாம் நடக்குது. நீங்கள் சொன்னீங்க நுழைவுத் தேர்வு என்பது நுழையாத தேர்வு. இதை சொன்னவரே எங்கள் ஐயா தான், எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் தான் இதை சொன்னார். எங்களுடைய கோரிக்கை ஏற்று தான் அப்பொழுது கலைஞர் நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார். உயர்நீதிமன்றம் சென்று அதை சட்டப்பூர்வமாக்கணும். இது அதற்கு பிறகு நாம் பார்த்த விஷயங்களும் அந்த நுழைவுத் தேர்வு இருந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமையும் சொல்றோம். ஆனா இந்த பாஜகவை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. நீங்க மாண்டியாவெல்லாம் சொல்ல வேண்டாம். உங்க ஊருக்கும் பக்கத்தில் இருக்க சாதாரணமான பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த மாணவனுடைய மனநிலையும் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பாடத்திட்டத்தையும் தயவு செய்து பாருங்க. இது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். நீங்க நீட்டு கொண்டு வாங்க, சமநிலைப்படுத்துங்க, எல்லாம் ரைட்டு. ஆனா பாடத்திட்டம் இதுதான் கல்வி முறை என்பதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முடிவெடுக்க கூடாது, செயலாளர்கள் முடிவெடுக்க கூடாது. ஆனால் அதை தாண்டி முறையான கல்வியாளர்கள், முறையாக அனைத்து மாநில பிரதிநிதிகள், மாணவர்களுடைய பிரதிநிதிகள், இவர்கள் அடங்கியவர்கள் தான் ஒரு பாடத்திட்டத்தை முடிவெடுக்கணும். அதற்கு பிறகுதான் அந்த பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படணும். அதற்கு பிறகுதான் நுழைவுத் தேர்வு வைக்கணும். இதுதான் நியாயமானது. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் எங்கே துவக்க புள்ளி, எது சரியான தீர்வு என்று சொன்னால், கல்வி என்பதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த அனைத்து பிரச்சனைகளான ஒரு தீர்வாக. விரிவான வேறொரு தளத்துக்கு கொண்டு போறீங்க. ஒரு மோஸ்ட் டிஸ்டர்பிங் இயர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதே மாதிரி அகடமிஷியன்ஸ்க்கு இது மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் இயர்.
இந்த தேர்வு முடிவு எப்படி வரப்போகுது, 3500 சீட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த இடங்கள், தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் அப்படின்னா சிபிஎஸ்சியில் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஒதுக்கீடும் அப்படியே இருக்கும், எம்பிசி ஒதுக்கீடு இருக்கும், எஸ்சி அருந்ததியர் எஸ்சி ஒதுக்கீடு எல்லாமே இருக்கும். அப்போ கிராமப்புற மாணவர்கள் எஸ்சியோ கிராமப்புற எம்பிசி பிசி பாதிக்கப்பட்டு நகர்ப்புறத்தில் வசதி படைத்த எம்பிசி வசதி படைத்த எஸ்சி வசதி படைத்த எஸ்சி அருந்ததியர் மைனாரிட்டிஸ் இவங்க பயன்பெற போறாங்களா, முன்னேறியவே வச்சுக்கீங்க நீங்க அதை போய் யார் பயனடைய போறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். இன்னொன்று பேராசிரியர் கல்யாணி போன்றவர்கள் வேறொரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க, அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் பயன்பெறுவார்கள் இதுல அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அவங்க பயன்பெற போறாங்களான்றதையும் பார்க்கலாம். நேரம் இல்லை, 10 மணிக்கு செய்திக்கு வழிவிடணும். உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.